இயற்கை எவ்வளவு அழகானதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் நிறைந்தது. எந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்ததோ அந்த அளவுக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் மர்மங்களையும் தன்னுள் அடக்கியதா இருக்கு. எந்த ஒரு விஷயத்த நம்ம மர்மம்னு சொல்லுவோம் அப்படின்னா, அறிவியலால விளக்கம் கொடுக்க முடியாத எல்லா விஷயத்தையுமே நம்ம மர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மர்மங்கள் நிறைந்த ஒரு 5 பகுதிகளை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஈஸ்டர் தீவு உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத மர்மங்களில் இந்த ஈஸ்டர் தீவும் ஒன்று. பசிபிக் பெருங்கடலில் சிலின்னு சொல்லக்கூடிய நாடு ஒன்று இருக்குது இல்லையா? சிலி நாடு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிலி நாட்டிற்கு மேற்கே வெஸ்ட் சைடில் 2200 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஒதுக்குப்புறமான தீவு தான் இந்த ஈஸ்டர் தீவு. 1722ஆம் ஆண்டு ஈஸ்டர் நாளன்று இந்த தீவானது ஒரு மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த தீவுக்கு ஈஸ்டர் தீவுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த தீவில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னா, 887 மனித முகம் போல தோற்றமளிக்கக்கூடிய மோவாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்சிலைகள் காணப்படுது. இந்த மோவாய்கள்னு சொல்லக்கூடிய இந்த கற்சிலைகளை யார் செஞ்சாங்க அப்படின்னா, ராப்பா நூயி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வாழ்ந்த ஒரு பழங்குடியின மக்கள் தான் இந்த கற்சிலைகளை அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான நூற்றுக்கணக்கான கற்சிலைகள் இந்த தீவு முழுக்க காணப்படுது. இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக 10 மீட்டரும், இதோட எடை பார்த்தீங்கன்னா 80 டன் வரைக்கும் இருக்குது. அதுவும் ஓரிடத்துல நிலைத்து நிற்காம 10 மைல் தூரம் வரை தீவு முழுமையும் நகர்த்தப்பட்டு இந்த தீவு முழுக்க இந்த மனித முகம் கொண்ட தோற்றமுடைய அந்த கற்சிலைகள் காணப்படுது. இவற்றை குறித்த ஆய்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் ஆய்வாளர்களுக்கே சவால் விடக்கூடிய விதத்தில் இருக்குது. அதனால தான் உலகின் மர்மமான இடங்களில் இந்த ஈஸ்டர் தீவும் ஒன்றாக பார்க்கப்படுது. டால்ஸ் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய பொம்மை தீவு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்தில் இந்த தீவானது காணப்படுது. இது முன்னொரு காலத்தில் மிதக்கும் தோட்டம் என்று அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களால் அழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு இது பொம்மை தீவாக மாறியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500க்கும் அதிகமான பொம்மைகள் இங்கே காணப்படுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இங்கே மனித நடமாட்டமே கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளோ பொம்மைகள் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கட்டுக்கதை சொல்லப்படுது. ஆனால் ஆதாரபூர்வமாக எதுவும் நிரூபிக்கலை. இந்த தீவை சுற்றிலும் ஏரி தண்ணீர் காணப்படுது. அதாவது ஏரி தண்ணீர் சூழ்ந்த ஒரு இடமா தான் இது காணப்படுது. இந்த பகுதியிலிருந்து மறுகரைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஏரியில் சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செஞ்சால் தான் நம்மளால் அங்கே போக முடியும். உலகின் பயங்கரமான இடங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே பார்க்கறதுக்கே ரொம்பவே திகிலூட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பொம்மைகள் எதுவுமே நார்மலாக இல்லை, ஒரு கடையில் பார்க்கக்கூடிய அளவில் அழகான பொம்மைகளாக இல்லை. நம்ம ராட்சசன் படத்தில் கிறிஸ்டோபர் வச்சுருப்பார்ல ஒரு பொம்மை, கண்ணு பிடுங்கப்பட்டு ஸ்க்ராட்ச்லாம் போட்டு, அந்த மாதிரி இந்த தீவு முழுக்கவே ஆயிரக்கணக்கான பொம்மைகள் காணப்படுது. அதனால அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த தீவில் பேய் இருக்கிறதா நம்புகிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியோட மறுக்கரையில் ஒரு கிராமம் இருந்ததாகவும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இந்த ஏரியில் மூழ்கி உயிரிழந்ததாகவும், அந்த சிறுமியோட ஆவி தான் இந்த பொம்மை தீவில் இருக்குது, அதனால தான் இந்த தீவு முழுக்க பொம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இன்றளவும் அந்த இடத்துல பேசப்பட்டு தான் வருது. அதை மக்களும் நம்ப தான் செய்கிறாங்க. ஸ்டோன் ஹெஞ்சுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டம் இது எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் காணப்படுது. கிமு 2500க்கும் கிமு 2000க்கும் இடைப்பட்ட காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம். குறைந்தது 5000 ஆண்டுகள் இது பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் போன்ற தோராயமான கருத்துக்கள் தான் இருக்கே தவிர ஆதாரபூர்வமாக இதை நிரூபிக்க முடியலை. இந்த வகையான கட்டுமானத்தை யார் கட்டுனாங்க, இதை எதுக்காக கட்டுனாங்க, இதை என்னவா பயன்படுத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எடை கொண்ட இந்த கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் இன்னை வரைக்குமே கேள்வியாக மட்டும்தான் இருக்குது. இந்த கற்களை 130 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது அந்த இடம் இருக்கக்கூடிய 130 கிலோமீட்டரில் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கற்கள் ஏன் மர்மமாக பார்க்கப்படுது அப்படின்னா, உலகில் உள்ள எந்த ஒரு உயிரினத்தாலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் இந்த பாறைகளை கையாளவே முடியாதான். இதனால தான் இந்த பாறைகள் புதிர்கள் நிறைந்ததாக இருக்குது. நாஸ்கா லைன்ஸ்னு சொல்லக்கூடிய நாஸ்கா கோடுகள்
எங்கே காணப்படுது அப்படின்னா பெரு நாட்டில் காணப்படுது. கிட்டத்தட்ட 1000 சதுர கிலோமீட்டருக்கும் மேலே 30 மைல் தொலைவு வரைக்கும் இந்த நாஸ்கா கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கு. இது பார்க்க கோடுகள் மாதிரியும் அல்லது இயற்கையாகவே தோன்றிய பள்ளங்கள் மாதிரியும் தான் காட்சியளிக்கும். ஆனால் இதோட முழு உருவத்தையும் இந்த முழு வரைபடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உயரமான மலைகளிலோ அல்லது கழுகு பார்வையிலேயோ பார்த்தா மட்டும்தான் முடியும். பார்த்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பூக்கள், பூச்சிகள், முக்கோணம், சதுரம்னு போன்ற நூற்றுக்கணக்கான வடிவங்கள் வந்து இங்கே ஒரு வறண்ட நிலப்பரப்பில் வந்து வரையப்பட்டிருக்கு. ஏன் இதை வரைஞ்சாங்க, எதுக்காக இதை வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வந்து தெளிவான தகவல் எதுவுமே கிடையாது. இது வரலாற்று ஆய்வாளர்களையே வந்து குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கும் முந்தையவை இது அப்படின்னு சொல்லிட்டு இதோட தொன்மையை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான நோக்கம் என்ன என்பது தான் யாராலையுமே வந்து தெளிவாக சொல்ல முடியல. 200 மீட்டர் அளவு கொண்ட படம் கூட இந்த வரைபடத்தில், அதாவது இந்த கோடில் வந்து காணப்படுது. விண்வெளி உடையில மனிதனை போல தலையை கொண்ட ஒரு உருவம் கூட இந்த வரைபடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இதை ஏலியன்கள் வரைஞ்சிருக்கலாம், அதாவது வேற்றுக்கிரக வாசிகள் வந்து வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கட்டுக்கதை இருக்குது. ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதனால தான் இந்த இடமானது உலகின் மர்மம் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாக திகழ்து. பெர்முடா முக்கோணம் மர்மத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத ஒரு இடம்னு சொல்லலாம். அமெரிக்காவின் புளோரிடா, பெர்முடா, புரூட்டோரிக்கோ ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடலின் பகுதியை தான் பெர்முடா முக்கோணம்னு சொல்லுவாங்க. இந்த பெர்முடா முக்கோணத்தோட பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் சதுர பரப்புலேருந்து 39 லட்சம் சதுர பரப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய பகுதி. இது வந்து ரொம்பவே மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுது. ஏன் அப்படின்னா பல கப்பல்கள், பல விமானங்கள், ஏன் பல மனிதர்களே கூட இந்த பர்டிகுலர் பகுதியை கடந்து வரும்போது காணாமல் போயிருக்காங்களாம். 1889ஆம் ஆண்டு ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலானது இந்த வழியாக கொண்டு வரும்போது காணாமல் போயிருக்கு. 1918 மார்ச் 4 அப்போ 309 ஆட்களுடன் சென்ற ஒரு கப்பல் வந்து காணாமல் போயிருக்கு. 1921 ட்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு பாய்மர கப்பல் வந்து இந்த பர்டிகுலர் பகுதியில் காணாமல் போயிருக்கு. 1945 டிசம்பர் 5 அப்போது ஃப்ளைட் 19 சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி விமானம் 13 பேர் கூட கிளம்பியிருக்கு. கிளம்பும் போது நல்லா கிளம்புன அந்த விமானம் வந்து திரும்ப வரவே இல்லை. அது இந்த பர்டிகுலர் பகுதியில் வரும்போது காணாமல் போயிருக்கு. அதே மாதிரி 1948 ஸ்டார் டைகர்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் அரோசஸில் இருந்து புறப்பட்டு பெர்முடாக்கு வந்திருக்கு. அந்த விமானம் காணாமல் போயிருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டே 1949 ஸ்டார் ஏரியல்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் பெர்முடால இருந்து ஜமாய்க்காவுக்கு போயிருக்கு. அந்த விமானமும் காணாமல் போயிருக்கு. இப்படி பல மர்மமான விஷயங்கள் வந்து இந்த பகுதியை சுற்றி நடந்திருக்கு. ஏன் வந்து இதை மர்மம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு விமானம், கப்பல், மனிதர்கள் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் இதுக்கான தேடுதல் பணியை தொடங்கிய பிறகும் கூட இப்போ வரைக்குமே அந்த கப்பல்களும் சரி, அந்த விமானங்களும் சரி, அதில் இருந்த மனிதர்களும் சரி எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அதுக்கான எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கவே இல்லை. அதுவும் இந்த பர்டிகுலர் பகுதியை சுற்றி தான் அவங்க எல்லாமே காணாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி காந்தம் கூட, திசை காட்டக்கூடிய அந்த காம்பஸ் கூட இந்த பகுதியில் வேலை செய்யாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் இது உலகத்தில் மிகப்பெரிய மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக கருதப்படுது.